ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் பிஎல் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி இப்போ தான் 2024 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு மூவி. மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக வார்னிங் கொடுத்துட்றேன். இந்த சீரீஸில் நிறையா 18+ கண்டென்ட் நிறையா இருக்குது, டபுள் மீனிங் வேர்ட்ஸும் நிறையா இருக்குது, ப்ளஸ் ஓப்பன் ஷெக்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் பார்க்குறவங்க தயவு செய்து ஹெட்செட் போட்டு பாருங்கள். என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க இப்போ சீரீஸ்குள்ளே போயிடலாம். நம்ம மூவியோட ஸ்டார்டிங்லேயும் ஒரு பையன் அப்படியே பெட்ல படுத்திருக்கான். இன்னொரு பையன் அவன் மேலே ஏறி கொஞ்சம் சில்மிஷ வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்க. அந்த பெட்ல படுத்திருக்கிற பையனும் நல்லா என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த பெட்ல படுத்திருக்கான் இல்லையா, அந்த பையன் இருந்துட்டு அவனுக்கு பின்னாடி அப்படியே பேக்ரவுண்ட்ல அவனோட மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. என்னன்ட்டு பாத்தீங்கன்னா, அது ஒரு சம்மர் காலம். அந்த சம்மர் காலத்துல என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு என்னோட வீட்டுக்கு ரொம்ப டயர்டா வந்து அப்படியே பெட்ல படுத்திருந்தேன். அப்படி படுத்திருந்தவன் திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு பையன் நின்னுட்டு என்னையவே ரொம்ப ஆர்வமா குறுகுறுன்ட்டு பார்த்துட்டே இருந்தான். நானும் என்னடா பார்க்கறான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னால பார்க்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருந்துச்சு. இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் யாருன்ட்டு பார்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அப்படி நான் அவனை பார்த்துட்டே இருக்க, அவன் மெல்ல மெல்ல என் பக்கத்துல வந்து என்னை அப்படியே மெல்ல மெல்ல டச் பண்ண ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் என் லிப்ஸ் அப்படியே டச் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி என்னோட நெக்கு, ஷோல்டர், அப்புறம் என்னோட டைல்ஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கீழேன்ட்டு அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே மெல்ல மெல்ல என்ன அப்படியே தொட ஆரம்பிச்சான். அவனோட கை வந்து ரொம்ப வார்மா இருந்துச்சு. ஆனா ரொம்ப சாஃப்டாவும் இருந்துச்சு. அவன் என்ன தொடும்போது ஏற்படுத்துற சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சவுண்ட் கேட்க கேட்க எனக்குள்ள ஏதோ போதை ஏத்துற மாதிரி எனக்குள்ள ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் கனவா இருக்கும்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடு வந்து அப்படியே பின்னாடி பேக்ரவுண்ட் வைஸ் பண்ணிக்கிட்டேவும் இந்த பையன் பண்ண பண்ண நல்லா ஜாலியா என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவே திடீர்னு டக்குன்ட்டு கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு. பயபுள்ள கனவு கண்டதே இப்படி அரண்டு எந்திரிச்சிருக்கான். அப்படி எந்திரிச்சு பார்த்தா அவனோட ஜூனியர்ல இருந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல. அதை பார்த்துட்டு இது வேறையா அப்படிங்கிற மாதிரி பயப்புல யோசிச்சுக்கிட்டவே எந்திரிச்சு போய் தண்ணி இன்னி எல்லாம் குடிச்சிட்டு சரி ஓகே குளிக்க போலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்ரூமுக்கு போனா அங்கேயும் அவனால நிம்மதியா குளிக்க முடியல. இதே தாட்டா வந்துகிட்டே இருக்க. பயப்புல அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியா குளிச்சு இழிச்சு எல்லாம் முடிச்சுட்டு பயப்புல ஒர்க்குக்கும் வந்துட்டான். இவன் வந்து என்ன ஒர்க் பண்றான்னா, இவன் ஒரு போட்டோகிராஃபர். இவன் எந்த மாதிரி போட்டோகிராஃபர்னா, அந்த மாதிரி மூவி இருக்கு, அந்த மாதிரி மூவிகளுக்கு பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி போட்டோ எடுத்து அந்த மாதிரி மூவி டைரக்டர் இவங்களா இருக்காங்களா அவங்களுக்கு சென்ட் பண்றதுதான் இவனோட வேலை. இப்போ கூட ஒரு மாடலை உட்கார வச்சு அந்த மாதிரி மூவிகளுக்காண்டி போட்டோஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துட்டு அப்படி வைங்க இப்படி வைங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய போஸ்ட் கொடுக்க சொல்லி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். ஒரு வழியா போட்டோ ஷூட்டும் முடிஞ்சிருச்சு. அந்த போட்டோஸ் எல்லாம் கரெக்டா வந்திருக்கா என்னன்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடு வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் பார்த்து முடிச்சுட்டு சரி தம் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே பால்கனில போய் நின்று தம் அடிச்சுட்டு இருக்கு. இவனுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் லேடி ஒருத்தி இருக்கா. அந்த பொண்ணு சரி தம் அடிக்கலான்ட்டு வெளியே வந்தா அந்த பொண்ணு கிட்ட லைட்டர்ல இவன் தான் வந்து ஃபயர் கொடுக்குறான். ஃபயர் கொடுக்கவும் அந்த பொண்ணு இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. அந்த பொண்ணு அந்த நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடா ஆத்தர்ன்னு தான் சொல்லுது. நம்மளும் ஆத்தர்ன்ட்டு கூட வச்சுக்கலாம். ஆத்தர் இருந்துட்டு சொல்றான், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, நீ என்னை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிற, பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு இருந்துட்டு பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை வந்து என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பொண்ணோட ஆசை. அவ வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து ஃபாரின்ல போய் படிக்கணும்னு தான் ஆசை. ஆனா இப்ப எங்க அம்மா இருக்கிற நிலைமையில அவங்கள என்னால இங்க விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம ஆத்தர் கிட்ட சொல்ல, அதுக்கு ஆத்தர் இருந்துட்டு சரி ஓகே நீ போனேன்னா உங்க அம்மாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு சரி ஓகே எப்படியும் இந்த வருஷத்துல என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட நான் வந்து ஃபாரின் போவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு. இதை கேட்ட ஆத்தர் இருந்துட்டு எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம பொண்ணு இருந்துட்டும் இருக்கான், 3 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம ஆத்தர் கிட்ட சொல்லுது, சரி ஓகே நீங்க இந்த மாடலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம ஆத்தர் கிட்ட கேட்க, நம்ம ஆத்தர் இருந்துட்டு எது சோனியாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லு. ஆமா அவதான் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு, ஏன் நம்ம வந்து மாடலை சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன் வந்து ஒரு பையன் மாடலை வச்சு போட்டோ ஷூட் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல, அவனும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்க, இந்த பொண்ணு இருந்துட்டு என்கிட்ட ஒரு ஆள் இருக்கு பாக்குறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அவ வந்து அவன் மொபைல்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறான். அந்த போட்டோவை பார்த்தோன்னே இவன் சொல்றான், இந்த பையனை நான் நேத்து என்னோட கனவுல கண்டேன், அந்த பையன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன நீங்க உண்மையாவா சொல்றீங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இது வந்து தேஜாவா கூட இருக்கலாம், இது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு. இதை கேட்ட அந்த பையன் இருந்துட்டு நான் நிஜமா தான் சொல்றேன், இவன் என்னோட கனவுல நேத்து நைட்டு தான் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு சரி ஆத்தர் அந்த பையன் உங்க கனவுல வந்து என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம ஆத்தர் கிட்ட கேட்க, நம்ம ஆத்தர் இருந்துட்டு அவன் என்ன தொட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு
உண்மையாவா சொல்றீங்க? அவன் உன்ன தொட்டானா? வேற என்ன பண்ணான்? அப்படிங்கிற மாரிலாம் கேட்க, அதுக்கு நம்ம ஆத்தர் இருந்துட்டு சொல்றாரு, அவன் அப்படியே மெல்ல மெல்ல பண்ண ஆரம்பிச்சான். அவன் கை வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. சீக்கிரமாவே பண்ணி முடிச்சுட்டான் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி பேசிக்கிட்டேவும், அப்புறம் அந்த ஃபோட்டோவையே அப்படியே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா, நெக்ஸ்ட் வீட்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம பையன் குளிக்கலான்னு போயிட்டு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். இந்த சின்ன குழந்தைகள்லாம் தண்ணி ட்ராப் ட்ராப்பா இருந்து அதுல கோலம் போட்டு இதெல்லாம் விளையாடுவோம் இல்லையா? அந்த மாரி இவன் என்ன பண்றான்னா, அந்த பாத்ரூம் கிளாஸ்ல தண்ணி ட்ராப் ட்ராப்பா இருக்கிறதுனால, அதுல அப்படியே இமோஜி மாரி போட்டு அதையே பார்த்துக்கிட்டே இருக்கான் குறுகுறுன்ட்டு. அப்படி பார்த்துட்டு இருந்தவன் அத அப்படியே கைய வச்சு அழிச்சிடுறான். அப்படி அழிச்ச உடனே சின்னதா ஃபிளாஷ்பேக் மாரி என்னமோ காமிக்கிறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் வந்து என்னன்னா, இவனும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்கு. அப்புறம் கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம பையன்கிட்ட கேட்கிறா, "நாளைக்கு மறுநாள் தானே அந்த டே" அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு வந்து நம்ம ஆத்தர் கிட்ட கேட்க, நம்ம ஆத்தர் இருந்துட்டு, "அது நாளைக்கு மறுநாளுன்னு சொல்லாத. நான் டவுன் ஆகுற நாளுன்னு சொல்லு. நீ இங்கருந்து போறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நீ ஸ்டூடியோவுக்கு போகாத" அப்படிங்கிற மாரி நம்ம ஆத்தர் பையன் அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு, "நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா இது என்னோட ஜாப். நான் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. நம்ம 2 பேரும் ஒரே கேமரா முன்னாடி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். நீ என்ன கேமராக்கு வெளியில அங்க நின்னு ஒர்க் பண்ணிட்டுருக்க. நான் கேமராக்குள்ள நின்னு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. அந்த ரைட்டர் ரொம்ப ஜென்டிலா தான் நடந்துப்பாரு. அதனால இது ஒண்ணும் பிரச்சனையெல்லாம் இருக்காது. கஷ்டமாலாம் இருக்காது. நான் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு வந்து நம்ம ஆத்தர் கிட்ட சொல்ல, நம்ம ஆத்தர் இருந்துட்டு, "எனக்கு புரியுது. ஆனா அது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ பண்ணாத, போகாத" அப்படிங்கிற மாரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அதாவது அவ எந்த மாரி வேலை பண்றான்னா, அந்த மாரி மூவிகளுக்கு இவ வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் இவ வந்து "போகாத, அது உனக்கு வலிக்கும். நீ போகாத, கஷ்டமா இருக்கும்" அப்படிங்கிற மாரிலாம் இவ சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவ இருந்துட்டு, "இல்ல நான் போயே ஆகணும், போகாத" அப்படிங்கிற மாரிலாம் 2 பேருமே மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு இருக்க. இவ இருந்துட்டு, "நீ போகாத, அது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ட்டு நான் தான் சொல்றேன்ல" அப்படிங்கிற மாரி ஏதோ சொல்ல வர, இவ வந்து "நீ வாய மூடு" அப்படிங்கிற மாரி வாய விரல வச்சு அப்படியே அமிக்கிர்றா. அங்க அப்படியே கட் பண்ணா. அப்புறம் நம்ம ஆத்தர் பையனும் நம்ம செகண்ட் ஹீரோவும் அவங்க ஸ்டூடியோல மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஆத்தர் பையன் இருந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோவ அப்படியே வச்ச கண்ணு வாங்காம அணு அணுவா ரசிச்சுட்டு இருக்கான். அவனோட லிப்ஸு, கண்ணு, கையின்ட்டு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமேவும் நம்ம ஆத்தர் பையன் அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். நம்ம செகண்ட் ஹீரோக்கு தான் ஒரு மாரி பதட்டமா இருக்கு. நம்ம செகண்ட் ஹீரோ பேரு வந்து வேற. நான் வந்து எல்லாருக்குமே புரியணும், தெரியணுங்கிறக்காண்டி கிம்முன்ட்டு வச்சுக்கிறேன். நம்ம கிம்முக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. நம்ம ஆத்தர் பையன் அவனையே அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டேவும் அரணி உங்கள பத்தி நெறைய சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாரி, நம்ம ஆத்தர் பையன் நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, உங்கள பத்தியும் நெறைய சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாரி நம்ம கிம் சொல்ல, அதுக்கு ஆத்தர் இருந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் கிம் அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு நம்ம கிம் இருந்துட்டு, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி நம்ம கிம் பையன் வந்து நம்ம ஆத்தர் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம ஆத்தர் இருந்துட்டு, சரி ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா என்ன? அப்படிங்கிற மாரி நம்ம ஆத்தர் பையன் நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு எது என்னையா? அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து நம்ம ஆத்தர் கிட்ட கேட்க, நம்ம ஆத்தர் இருந்துட்டு, உன்னதான். இதுக்கு முன்னாடி நீ அரண் கூட இந்த ஸ்டூடியோக்கு வந்திருக்கியா என்ன? அப்படிங்கிற மாரி நம்ம ஆத்தர் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு, இல்ல நான் இதுக்கு முன்னாடி வந்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் இந்த மாரிலாம் கேட்குறீங்க? அப்படிங்கிற மாரி நம்ம கிம் பையன் நம்ம ஆத்தர் கிட்ட கேட்க, நம்ம ஆத்தர் இருந்துட்டு, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னோட ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. அதனால தான் இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோமா என்ன? அப்படிங்கிற மாரி நான் கேட்டேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஆத்தர் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, "ஓ! அப்படியா? சரி ஓகே." அப்படிங்கிற மாரி இருக்க. நம்ம ஆத்தர் இருந்துட்டு கிம் கிட்ட சொல்றான், "உன்னோட ஃபேஸ நான் அடிக்கடி என்னோட கனவுல வேற பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ மீட் பண்ணியிருக்கோமா என்னான்ட்டு நான் மறுபடியும் உன்கிட்ட கேட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஆத்தர் பையன் கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இதெல்லாம் கேட்டுட்டு, "கனவுலயா? சரி கனவுல எந்த மாரி நடந்துச்சு? என்ன மாரிலாம் இருந்துச்சு? சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் பையன் நம்ம ஆத்தர் கிட்ட கேட்க, நம்ம ஆத்தர் இருந்துட்டு யோசிச்சுட்டு, "அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் கிடையாது. அத சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ஆத்தர் பையன் கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, "சரி ஓகே. எதுக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு, சரி எப்போ ஃபோட்டோ ஷூட்டுன்ட்டு என்னன்ட்டு என்கிட்ட சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து நம்ம ஆத்தர் கிட்ட கேட்க, நம்ம ஆத்தர் இருந்துட்டு, சரி ஓகே பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி உன்னோட ஹைட் என்ன?" அப்படிங்கிற மாரி நம்ம ஆத்தர் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு என்னோட ஹைட் வந்து 1.75 மீட்டர் அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து ஆத்தர் கிட்ட சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம என்னோட வெயிட் வந்து இப்ப நான் கொஞ்ச நாளா அப் அண்ட் டவுன் நெறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் என்னோட வீட்ல. அது மட்டும் இல்லாம இப்ப நான் நெறைய ஃபுட்டும் சாப்பிடுறேன். அதனால நெறைய வெயிட் வந்து கெயின் ஆயிருக்குன்ட்டு நானும் நெனைக்கிறேன். ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வெயிட் ஓகேன்னா சொல்லுங்க. இல்லாட்டியும் சொல்லுங்க. பரவாயில்ல. நான் வெயிட் வந்து லூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம கிம் வந்து நம்ம ஆத்தர் கிட்ட சொல்ல, நம்ம ஆத்தர் இருந்துட்டு, இல்ல இல்ல பரவாயில்ல. இதுவே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. உன்னோட வெயிட்டும், பிசிக்ஸும். இத விட நீ கம்மி பண்ணீன்னா, அது நல்லா இருக்காது. நீ பெர்ஃபெக்ட்டா தான் இருக்க. இப்ப வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நம்ம நம்ம ஆத்தர் பையன் கிம் கிட்ட சொல்லிட்டு, இன்னும் வள வள கொல கொலன்ட்டு நெறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயத்த மட்டும் பேசிட்டு மத்த எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிரலாம்.
அப்புறம் ஒரு வழியா நம்ம கிம் பையனை மாடலாவும் செலக்ட் பண்ணிட்டாங்க. மாடலா செலக்ட் பண்றது என்ன சும்மாவா? எவ்வளோ கேள்வி கேட்பாங்க, எவ்வளோ பதில் சொல்லணும். இந்த மாதிரி கேள்வி பதில்லாம் கேட்டு அப்புறம் ஒரு வழியா நம்ம கிம்ம மாடலாவும் செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கிம் பையன். அவன் வரும்போது ஒரு கோட் ஷூட் மாதிரி போட்டு வந்தான். இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அவன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காண்டி கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அவனுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, பயமாவும் இருக்கு. இப்படி இவன் பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்க, நம்ம வெளியே இருந்து நம்ம ஆத்தர் பையன் இருந்துட்டு, ஓகே நீ ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா? எல்லாமே ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் பையன் நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு, ஆ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏதோ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். பண்ணி முடிச்ச உடனே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் பையன் நம்ம ஆத்தர் கிட்ட சொல்லிட்டு அவனும் வேகமா ட்ரெஸ் சேஞ்ச் இதெல்லாம் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கும் போய் நின்னுட்டான் நம்ம கிம் பையன். நம்ம கிம் பையன் சும்மா சொல்லக்கூடாது, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கான். இவன் இந்த மாதிரி போய் நின்ன உடனேவும் நம்ம ஆத்தர் பையன் இருந்துட்டு, இங்க பாரு நீ கேமராவையே பாரு, கேமராவை பார்த்ததான் நல்லா போட்டோஸ் இதெல்லாம் சூப்பரா வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் பையன் கிம்க்கு கொஞ்சம் அட்வைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த மாதிரி போஸ் கொடு, அந்த மாதிரி போஸ் கொடு, கையை இப்படி வை அப்படி வை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் பையன் நிறைய போஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நம்ம கிம் பையனும் செம கியூட்டா அப்படியே போஸ் கொடுத்து நிறைய போட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறான். அப்புறம் போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆத்தர் பையன் கிம் கிட்ட சொல்றான், சரி ஓகே உன்னோட ட்ரெஸ்ஸை வந்து அதாவது ஷர்ட்டை வந்து கழட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் பையன் கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு எது ஷர்ட்டை கழட்டணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஆத்தர் இருந்துட்டு ஆமா கழட்டு, ஷர்ட் இல்லாம கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்மும் சரி ஓகே அப்படிங்கிற அவனோட ட்ரெஸ் இதெல்லாம் அப்படியே கழட்டிட்டு அவனோட செஸ்ட்ல வந்து அப்படியே கை வச்சு மறைச்சிக்கிறான். இவன் இந்த மாதிரி கை வச்சு மறைக்கவும் நம்ம ஆத்தர் இருந்துட்டு, எங்க பாரு அந்த மாதிரிலாம் பண்ணாது, இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா போட்டோஸ் நல்லா வராது, கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் பையன் நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்மும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ரீயா விட்டு போட்டோஸ்க்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஆத்தர் பையனும் இந்த மாதிரி ஷர்ட் இல்லாம நிறைய போட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறான். அப்புறம் போட்டோஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆத்தர் இருந்துட்டு பேண்ட்டையும் கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம்முக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஏதோ பேண்ட்டையும் கழட்டணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஆத்தர் இருந்துட்டும் ஆமா கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம் பையனும் சரி ஓகே வேற வழி இல்லாம அவனும் பேண்ட் அப்படியே கழட்டிடலாம். பேண்ட் எல்லாம் கழட்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப ஷையா இருக்கும் போல, அதனால முன்னாடி கையை வச்சு மறைக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பண்றதை பார்த்த நம்ம ஆத்தர் இருந்துட்டு, இங்க பாரு ரிலாக்ஸா இரு, கையை லூஸ் விடு, இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி பண்ணேன்னா ஃபோட்டோஸ் நல்லா வராது, நல்லா வரணும்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் பையன் கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்மும் சரி ஓகேங்கிற மாதிரி அவன் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு ஃபோர்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அதை வந்து நம்ம ஆத்தர் பையன் க்யூட்டாக ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துக்கிறான். அப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவன் போட்டிருக்கிற அண்டர் வேரையும் ரிமூவ் பண்ணுற சொல்கிறான். இதை கேட்ட நம்ம கிம்முக்கு பயங்கரமாக ஷாக்கு, அட்டர் ஷாக்கில் அவனை அப்படியே பார்த்துட்டு இதையும் ரிமூவ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கும் நம்ம ஆத்தர் பையன் இருந்துட்டு ஆமாம் கழட்டு, இங்கே பாரு இது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ஆனால் வேறு வழி கிடையாது, இதை நீ பண்ணி தான் ஆகணும், பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் பையன் நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம்மும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனோட அண்டர் வேறையும் அப்படியே கழட்டிடுறான். அதுக்கப்புறம் அவனை ஃபுல்லாக நேக்கடாக வச்சு சில ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். ஃபோட்டோஸ் நேக்கடாக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அவனை அப்படியே படுக்க போட்டு அவன் மேலே இவன் ஏறி உட்காரவ இதை பார்த்து நம்ம கிம்முக்கு வந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆக ஆரம்பிக்குது. இருந்தாலும் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். நம்ம ஆத்தர் பையன் அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே வளைச்சி வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு இருக்கான். இப்படி ஒரு வழியாக ஃபோட்டோஸில் எடுத்து முடிக்கவும் நம்ம ஆத்தர் பையன் இருந்துட்டு சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க, ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் வந்து கிம் கிட்ட சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம கிம் பையனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஆத்தர் பையன் என்ன பண்ணுறான்னா, இந்த தண்ணி குடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிம் முன்னாடி நீட்டேன். நம்ம கிம் வந்து அதை பார்த்துட்டு சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிலையும் வாங்கிட்டு தண்ணி குடிக்கலான்ட்டு குடிச்சிட்டு இருக்கான். அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த தண்ணி வந்து அப்படியே லைட்டாக கீழே ஒழுக ஆரம்பிக்குது. அந்த ஒழுகுற தண்ணியை நம்ம கிம்மோட பாடியில் பட அந்த இதை அப்படியேவும் நம்ம ஆத்தர் பையன் வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து பார்க்க பார்க்க ஒரு மாதிரி டெம்ட் ஆக ஆரம்பிக்குது போல். டெம்ட் ஆகிறதுனால என்ன ஆகிறான்னா, அப்படியே நம்ம கிம் பக்கத்தில் வந்து அவனை அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ண உடனேவும் நம்ம கிம் பையன் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அவனையும் அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம கிம் பையன். இவன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஆத்தர் பையன் நம்ம கிம்மையே பார்த்துக்கிட்டேவும் அவன் ரொம்ப ஹையாக இருக்கான். அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. பார்த்துக்கிட்டேவும் மெல்ல மெல்ல நம்ம கிம் பக்கத்தில் போய் கிம்மோட கழுத்தை பிடிச்சி அவனோட லிப்ஸில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். இந்த தாட்டி நம்ம கிம் பையன் அந்த கிஸ்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். அக்செப்ட் பண்ணாமல் எப்படி, அவனுக்கு ஃபோட்டோ எடுக்கும் போதே அவன் வந்து டெம்ட் ஆகிட்டான். இப்போ கிஸ் பண்ணா சும்மாவா விடுவான்? அவனும் பதிலுக்கு நம்ம ஆத்தரை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக தான் போயிட்டுருக்கு, செம்ம சாஃப்ட் அண்ட் டீப்பாக போயிட்டுருக்கு. போக போக என்ன ஆகுதுன்னா, சாஃப்டா போயிட்டு இருந்த கிஸ் வந்து போக போக ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைசியா ஆரம்பிக்குது. ஸ்டூடியோல இருந்து அப்படியே பெட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு கிஸ்ஸிங்கு. அப்படியே பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ்க்கு அப்புறம் என்ன மேட்டர் தான், மேட்டர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு.
ஆனா இந்த மூவில தான் நான் இப்படிதான் பிஎல்லாம் மேட்ரு பண்ணுவாங்களா என்னன்ட்டு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஓப்பனா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியல. ஆக்டர்ஸ் எப்படி இந்த மாரிலாம் பண்ணுவாங்க என்னன்ட்டு தான் எனக்கு சுத்தமா புரியல. இல்ல இந்த மாரி மூவிகளுக்குன்ட்டேவும் அந்த மாரி இருக்கிற ஆளுகள தேடி புடிச்சு இந்த மாரி மூவி எல்லாம் பண்ணுவாங்களா? இல்ல இந்த மாரி ஆக்டர்ஸ வச்சு தான் இந்த மாரி பண்ணுவாங்களா என்னன்ட்டு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஓப்பன் அண்ட் செக்ஸா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் கேட்கிறீங்களோ இல்லையோ யோசிப்பீங்க, இந்த பொண்ணு இந்த மாரி மூவி எல்லாம் பாக்குமா? அப்படிங்கிற மாரி யோசிப்பீங்க. ஆனா நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த மாரி மூவி பார்த்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இந்த மூவிய பார்த்த உடனே நான் அட பாவிகளா! என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் டான் டைப் பார்த்துட்டு அதுல வர அந்த கிஸ்ஸிங் சீன் இதுக்கேவும் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்ல. இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பார்த்தது ஃபர்ஸ்ட்டு பிஎல் சீரிஸ்னா அது டூகெதர் மட்டும் தான். அப்புறம் தான் சோட்டூஸ் இந்த மாரி பார்த்துருந்தேன். ஒரு மாரி மைல்டான சீரிஸா. அப்புறம் சடலா டான் டைப் பார்க்கலான்ட்டு பார்க்கும்போது தான் எனக்கு அதுல வந்து இந்த மாரி கிஸ்ஸிங் சீனு, ஒரு மாரி இன்டிமேட் சீன்லாம் வச்சிருந்தாங்களா, அட பாவிகளா! இந்த மாரி எடுப்பீங்களாடா? அப்படிங்கிற மாரி தான் நான்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அத பார்த்துட்டு இந்த மாரி பார்க்கவும், இப்படியும் நடக்குமா? அப்படிங்கிற மாரி தான் நான்லாம் இப்ப வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். சரி ஓகே. நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த மாரி மூவி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்ல நீங்க பார்த்த பிஎல் சீரிஸ் எது ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற மாரி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்படி இவங்களோட மேட்டர் ஒரு பக்கம் ரொம்ப ஸ்பைசியா போயிட்டுருக்கு. அங்க அப்படியே கட் பண்ணா, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டூடியோல அந்த அசிஸ்டன்ட் பொண்ண தான் காமிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படியே தம் அடிச்சுக்கிட்டு, அவ கையில நெறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த ஃபோட்டோஸ் வேற எதுவும் கிடையாது. நம்ம கிம்மோட ஃபோட்டோஸ் தான். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ ஃபீல் பண்றத பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ கிம் அப்படிங்கிற மாரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எந்த இடத்துலயுமே அத வந்து தெளிவா மென்ஷனே பண்ணல. ஏன் அத பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்ட்டு ஒண்ணும் புரியல. நான் நெனைக்கிறேன் ஒருவேள அவ வந்து இவளோட பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த அரணின்ட்டு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா 2 பேரும். அதுவும் இவளா இருக்குமா என்னன்ட்டு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா பேர் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களா, அதனால சரியா தெரிய மாட்டேங்குது. அங்க அப்படியே கட் பண்ணா, ஏதோ ஒரு பையன் ரோட்ல ரொம்ப ஸ்பீடா தல தெறிக்க ஓடி போயிட்டு இருக்கான். யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிம் பையன் தான். நம்ம கிம் ஏன் இந்த அளவுக்கு இவ்ளோ ஸ்பீடா எங்க ஓடி போயிட்டு இருக்கான்ட்டு ஒண்ணுமே புரியல. ஆனா பயப்புள்ள செம்ம ஸ்பீட்ல பயங்கரமா மூச்சு வாங்க வாங்க ஓடி போயிட்டு இருக்கான். ஓடி போய் ஒரு ரூம் கதவ வந்து நாக் பண்றான். அந்த கதவ வந்து திறக்கிறது நம்ம ஆத்தர் பையன் தான். நம்ம ஆத்தருக்கு வந்து கிம்ம பார்த்தோனே பயங்கரமான ஷாக்கு. இந்நேரத்துல இவ இங்க என்ன பண்றா? எதுக்கு இந்த மாரி ஓடி வந்திருக்கா? அப்படிங்கிற மாரி நம்ம ஆத்தர் வந்து கிம்மையே அப்படியே பார்த்துட்டு இருக்க. நம்ம கிம் பையனும் பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு நம்ம ஆத்தரையே பார்த்துக்கிட்டு, பேச்செல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா மேட்டர் தான். அப்படியே உள்ள தள்ளி 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் வந்து ரொம்ப டீப்பா முதலையாவது சாஃப்ட்டா இருந்துச்சு. இந்த வாட்டி ஸ்டார்ட்டிங்கே கிஸ் வந்து ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைசியா தான் இருக்கு. அவ்ளோ அக்ரெசிவா 2 பேருமே மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் வந்து கொஞ்ச நேரம் டீப்பா போகுது. அப்புறம் கிஸ்க்கு அப்புறம் என்ன மேட்டர் தான். மேட்டரும் ரொம்ப டீப்பா தான் போயிட்டுருக்கு. இப்படி ஒரு வழியா மேட்டர்லாம் பண்ணி முடிக்க 2 பேருமேவும் அப்படியே 2 பேரும் பெட்ல அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஆத்தர் வந்து அவனோட மனசுல எதையோ போட்டு ரொம்ப ஆழமா யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் எதை போட்டு யோசிக்கிறான்ட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸா நம்மளுக்கு வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன குடுக்குறாங்கன்னா, இதுவரைக்கும் நாங்க 2 பேரும் ஒண்ணா பழகுனது கூட இல்ல. ஆனா இந்த கிம் பையன் என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான். அது எனக்கு தெரியுது. நான் அதுக்காண்டி அவனுக்கு வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நெனச்சேன். ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா, என்னால அதுல வந்து குட்டா இருக்க முடியல. ஆனா, கிம் அப்படி கிடையாது. அவன் ரொம்ப எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கான். என்னால அந்த மாரி இருக்க முடியல. உண்மைய சொல்லணும்னா, நான் அவன லவ் பண்ணவே இல்ல. ஆனா, இந்த பையன் என்ன வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கான். அது என்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த அளவுக்கு இவன் என் மேல தூங்குறத நான் என்னால வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா, இவன் என் மேல இப்படி தூங்கும்போது அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அத வந்து என்னால டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஒருவேளை நான் இப்படி தூங்கிட்டு இருந்து, நான் கண் முழிச்சு கிம்ம பார்த்தேன். என்னோட உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் அத நெனச்சு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கேன். என்னால இத்தாலிக்கும் போக முடியல. ஐ அம் சாரி அரணி என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாரி எல்லாம் சொல்லி நம்ம ஆத்தர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவன் ஏன் இந்த மாரிலாம் ஃபீல் பண்றான்ட்டு ஒரு அளவும் விளங்கல. அந்த அரணிங்கிற பொண்ணு இவனோட அசிஸ்டன்ட் பொண்ணா? இல்ல இவளோட அந்த லவ்வர் பொண்ணான்ட்டு ஒண்ணும் புரியல. சரி ஓகே. அது எல்லாத்தையும் நம்ம போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அரணிங்கிறது யாருன்ட்டு. சரி இதோட நான் பார்ட் 1 வந்து இங்க கம்ப்ளீட் பண்றேன் இந்த மூவில. இந்த மூவி உங்களுக்கு புடிச்சிருக்கா என்னன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் வேணுமா? வேணாமா? அதுவும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் நான் எந்த அளவுக்கு இந்த வீடியோவ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன் என்னன்ட்டு அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு கரெக்ட்டா நோட்டிஃபிகேஷன்ல எல்லாம் வரும். சரி ஓகே. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை ஃபிரெண்ட்ஸ். பை பை. மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன? பை. ஹேப்பி சண்டே.